ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்க் சர்வேல கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது பார்ட் 4 கேம் ப்ளே, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன ஷவுட் அவுட் வச்சுருக்கோம். டிஎன்டி கேமிங் ப்ரோ, நீங்கள் கேட்டதுனால இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஷவுட் அவுட் வந்துச்சுன்னா மறக்காமல் இந்த கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கும் ஷவுட் அவுட் தந்துடுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் 10 வந்துட்டேன். ஸோ பேரசார் சேடல் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பேரசாரை டேம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஸோ இங்கே சும்மா இல்லாமல் நான் இங்கே வர டைனெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாலும் என்கிட்ட ஹைடு நிறையவே இருக்குது. ஸோ கொஞ்சம் வுட்டு கலெக்ட் பண்ணிட்டா இப்போ சேடலில் கிராஃப்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்துன்னா எனக்கு ஹை லெவல்லாம் வேணாம், ஒரு 20-25 லெவல் பேரசார் இருந்தாலே போதும் கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றுனா அதை கழட்டி விட்டு நம்ம ஓடி வந்துடலாம். ஐ மீன் சும்மா சொன்னேன், ஓடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போத்தி பார்த்தீங்கன்னா 2 போலா போதும், ஒரு 25 லெவல் பேரசாரை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் வேறு எதுவுமே வேணாம்ல. ஓகே, ஃப்ரூட்ஸு வந்து மெஜோ பெரி தான் நல்லாயிருக்கும், பட் ஸ்டில் இருக்குது, கொஞ்சம் எடுத்துகிட்டு போவேன். இந்த ப்ளூ கலர் பெரிய நிறையவே இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிடலாங்க, செட் பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். கிராஃப்ட் ஐயோ இன்னொரு இவ்வளோ வெயிட் ஆச்சு, சின்னதாக இருக்குது. அப்படி சேடல் 10 கிலோ ஆச்சு. ஷேடோ 10 கிலோவா 20 கிலோவா ஏதோ ஒன்று. ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ போனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேரசார் சுற்றிட்டு இருக்குது. ஸோ பார்த்தேன், எத்தனை லெவல் பார்த்துட்டு போயிடலாம். 25க்கு மேலே இருந்தால் பிடிச்சிடலாம் கண்டிப்பாக. ஓ மை காட் கைஸ், 100வது லெவல் கைஸ். கண்டிப்பாக இதை நம்ம பிடிச்சே தீரணும். ஆனால் 100வது லெவல் பிடிக்கிறது பாசிபிளா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் பேரசார் தானே கைஸ், ஒன்றும் இல்லை பிடிச்சிடலாம். பட் எனக்கு போலா 2 பத்தாது கண்டிப்பாக. ஏன்னா அதை அன்கான்ஷியஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு தடவை கழட்டு ஓடும் கைஸ், வெறுப்பு கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 போலா செஞ்சுக்கிறேன். நீங்கள் யோசிக்கலாம் எதுக்கு ப்ரோ இவ்வளோ பேரசார் படி இவ்வளோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். போன வேர்ல்டில் வந்து நான் பட்ட பாடலாம் இங்கே படது வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பேரசார் எப்படி ஓடும்னு சொல்லிட்டு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு நேராக போய்ட்டு பேரசார் பிடிச்சிட வேண்டியதான் 100வது லெவலு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ். என்னடா ஓகே கைஸ், இருங்க கைஸ், நான் வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போது ஒரே ஒரு போலா வண்டி கிராஃப்ட் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ 2 கட்டை வச்சுக்கலாம். ஆல்ரெடி ஒரு கட்டை இருக்குது, இன்னும் 2 கட்டை வண்டி செஞ்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஒரு பேட் இருக்குது. ஸோ வந்து இந்த இன்னும் 2 கிளப்பு செஞ்சுக்கலாம். ஓகே, ஏதோ சத்தம் கேட்குது என்னன்னு தெரில. ஓகே, இந்த இன்னும் 2 கிளப்புக்கு வந்து 4 வுட்டு 15 ஃபைபரா இருங்க, ஃபைபர் 2 எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஏதோ சத்தம் கேட்குது கைஸ், என்ன வராது? ஓ டேய், இது எங்க எதை பார்த்துங்க இது ஓடுது? அட யாரா நீ? யாருங்க இவன்? நீ வேற என்றதுக்கிட்ட அதை வேற துரத்திட்டு இருக்க. ஓ மை காட். இரா செத்து போடா. அது என்னங்க இதை பார்த்து ஓடுது? அது என்னங்க எங்கேயோ போயிடுச்சு. அடப்பாவி டே, எங்கடா போகுது அது? கொஞ்சம் இருங்க கைஸ், நான் வந்து ரிசோர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் பாட்டுன்னு. ஓகே கைஸ், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. 3 கிளப்பு 4 போலா இருக்குது. தண்ணி வண்டி குடிச்சு போயிட்டு வேட்டையை ஆரம்பிக்க வேண்டியதான். இதோ நிற்கிறான் பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டாக இருட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் பிரைட்னஸ் ஏற்றி வைக்கிறேன். உங்களுக்கு அப்போ கூட தெரிலனா கொஞ்சம் ஃபோனோட பிரைட்னஸ் ஏற்றி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். வெயிட் பண்ணுங்க கைஸ். போலாவை சுற்றி போட்டாச்சு, காலில் மாட்டிக்கிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு அடின்னு அடிக்க வேண்டியதான். ஓகே கைஸ், என்ன கைஸ் அநியாயத்துக்கு ஹெல்த் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% இல்லை 40% ஹெல்த்து குறையிற வரைக்கும் அன்கான்ஷியஸ் ஆக மாட்டான். இன்னொரு போலா மாட்டிடுவேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு போலா போட்டுப்போம். எனக்கு ஏதோ டவுட்டு, போடா கழட்டுற மாதிரியே ஃபீல் ஆச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னொன்று போட்டு விட்டுக்கிட்டேன். ஓகே கைஸ், ஆஹா கைஸ் போலா கழடுது கைஸ், போலா கழடுது. போலா கழடுதுன்னு சொல்லிட்டு நான் அடிச்சுட்டே இருக்கேனே. ஐயோ கைஸ், அது சரியாக நான் ரிலாக்ஸ் பண்ணல. அந்த டைமில் ரெக்கார்டில் தான் பார்த்தேனே. ஓடுறானே நில்லுடா டே. இந்தாங்க இந்த ஓட்டம் ஓடுறான். அடா பாவி டே, மாட்டினா மரத்தில் மாட்டினா கைஸ். செம்ம கைஸ், போலாவே தேவையில்ல கைஸ். அப்போ எனக்கு போடு அடி செம்ம லக்கு இது. ஓகே, இதே மாதிரி லக்கு இல்லை, அவன் அன்கான்ஷியஸ் ஆகிட்டா நல்லாயிருக்கும். அன்கான்ஷியஸ் சாப்பிட்றான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 40% ஹெல்த்து போயிடுச்சு. கண்டிப்பாக அன்கான்ஷியஸ் ஆகிடும். இப்போது வெயிட் பண்ணுங்கள். ஆயிடு. ஓகே கைஸ், அன்கான்ஷியஸ் ஆக போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஆகிட்டான். கண்டிப்பாக சொன்ன மாதிரி 40% ஹெல்த்து குறைஞ்சோன்னே தோற வந்து பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸ் ஆகிட்டாரு. மெஜோ பெரிய 5 தான் இருக்குதா? அடப்பா, வேறு எது இல்லையா கைஸ்? 5 வச்சு என்ன தான் கைஸ் பண்ணுறது? வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இதை வச்சுட்டு எவ்வளோ ஏறுது? 1%. என்கிட்ட ஸ்மூத்திங் மாம் இருக்குது, பட் இதுக்கு வேணாம் கைஸ். ஸ்மூத்திங் மாம்லாம் ஏதாவது புது பிளேயர்ஸ் யார் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸு. ஸ்மூத்திங் மாம்லாம் பார்த்தீங்கன்னா ராப்டர் இருக்கும்,
பார்த்தீங்கன்னா பெட்ரோடானுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேரசார் பிடிக்க டிலோ ப்ராசஸ் பிடிக்கலாம் யூஸ் பண்ணாதீங்க. நான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன். ஸோ டிலோ ப்ராசஸ் பிடிக்க பேரசார் பிடிக்க ஸ்மூத்திங் மாம் யூஸ் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட இருந்தால் பரவாயில்ல. இப்போ புது லெவலில் இருக்கீங்க. ஸோ உங்கள்கிட்ட ஸ்மூத்திங் மாம் இருக்காது. ஸோ இருக்கிற ஸ்மூத்திங் மாமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெஜோபெரி எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்ருக்கேன். ஸோ அது டேம் ஆனது நான் வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஸ்மூத்திங் மாமா வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ராப்டர் இப்படிலாம் பிடிச்சாங்க சேஃபாக இருக்காது. இங்கே தான் சேஃபாக தானே இருக்கும். ஸோ பிரச்சனை கிடையாது. ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திங் மாமா கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிட்டு இவனுக்கு இதே மாதிரி பிச்சு வச்சுட்டு இருக்கேன் உள்ளுக்குள்ளார. அதுவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 2K ரீச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம சேனலாக க்ரோ ஆகும். பார்த்துருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயிட் ஆகிடுச்சு. காலிலேருந்து பார்த்திங்கன்னா காலைல பாருங்கள், இப்போ 8:30 ஆகிடுச்சு மணி. 12 மணிக்கு துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா சோறு வைக்க ஆரம்பித்தேன். இப்போ காலையில் 8:30 மணி ஆகிடுச்சு. ஸோ மெஜோபெரி பிச்சு எல்லா பேரையும் கிடைக்குது. மெஜோபெரி இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஏன் தேவைப்படும் போது தான் தேவையானது கிடைக்காத போல். ஓகே, வெயிட்டு ஃபுல்லாகிடுச்சு. அவ்வளோ இது இருக்கேன். இங்கே பாருங்கள் 32. ஏன்டா நான் இப்போ தான் 37 வச்சுட்டு போனேன், அதுக்குள்ளேயே அவ்வளோ தின்ட்டேன். ஓகே, ஏதோ ஒன்று 42 கைஸ். பாருங்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பெரிக்கு 1% ஏறுறானா, 42% ஏறி இருக்கான். எவ்வளோ பெரிய வச்சுருப்பேன் நீங்களே வச்சு பாருங்கள். ஓகே கைஸ், ஃபுல்லாக வெயிட் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து போய் லாக்கரில் வச்சுட்டு வந்துடுறேன். இப்போதைக்கு இதோ இவர் தான் என்னோடய லாக்கர் செய்யலை கைஸ். செஸ்ட்டு செய்யலை. அதனால தான் இவருக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்ருக்கேன். எனக்கு வெயிட்டு போட்டு விட்ருவோம். ஏன்டா 1 ஏறுது, அடப்பாவிடே என்னடா அநியாயம் கைஸ். ஓகே, இவனுக்குள்ளே என்னத்தை வைக்கிறது? ஃபைபர் வச்சிடலாம் கைஸ். ஃபைபர் தான் 600 ஃபைபர் வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே, அதை வச்சுக்கோ. கொஞ்சம் நேரத்துக்கு நீ வச்சுக்கோ, வந்து வாங்கிக்கிறேன். ஓகே கைஸ், மெஜோபெரி கிடச்சிச்சு. ஸோ நான் இதே மாதிரி வந்து ரைட் பண்ணுவேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா நம்ம பேரசார் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கு ஒரு ஒக்கால ஓலி வந்திருக்கிறான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் அடின்னு அடிச்சிட்ருக்கேன். செத்து போடா, யாரா நீ, எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? ஓகே, இப்போ இவன் அடிச்சிருந்தானா கண்டிப்பாக என்னோடய பேரசாரோட லெவல் கம்மியாக இருக்கும். ஏன்னா என்னோடய பேரசார் பார்த்திங்கன்னா 150 போகுது. இவன் அடிச்சிருந்தா கண்டிப்பாக 130 அப்படி ஆகிட்ருக்கும். வெறுப்பாயிடுவேன் இப்போலாம் பண்ணியிருந்தா. இது டைம் ஆகிறது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இத்தனை தடவை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நிறைய பேர் பார்க்குறீங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம பையன் டேம் ஆக போகிறான். ஸோ பையனாக போனான்னு பார்க்கல, பரவாயில்ல இருக்கட்டும். ஓகே கைஸ், வெறித்தனம் 139. அவ்வளோதான் 140 லெவலு. ஓகே, நான் சேடலில் மாட்டி வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், கெத்தாக இருக்கான் பாருங்கள். இருங்க, ஏறிடுவோம் மேலே. நல்லா இருக்கான்ல? ஓகே, ஏறியாச்சு. ஆஹா, அடி என்னடா இது வேறு. ஓகே, ஏறியாச்சு கைஸ். வெயிட் பண்ணுங்க கைஸ். கெத்தாக ஓடு. என்னடா ஓட மாட்டேற? ஓகே, ஓடுறான். ஓகே கைஸ், இவனை வச்சு கொஞ்சம் பழத்தை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஏன்னா ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து வீடியோ பிடிச்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ரொம்பவே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இவனை வச்சு நான் பழத்தை வண்டி கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். பழத்தை கலெக்ட் பண்ணும்போது இவன் நடுவில் வந்துட்டான் கைஸ். தெரியாமல் அவனை அடிச்சிட்டேன். ஸோ என்ன அடிக்கிறது பார்த்து எல்லா டைமும் கிட்ட வந்துச்சு. டே கைஸ் இவனை கொண்டுட்டான் கைஸ். ஓ மை காட் கைஸ். என்னோடய டோடோவும் டிலோ ப்ராசஸ் போயிடுச்சு கைஸ். கைஸ், தேவையில்லாமல் நடுவில் போட்டான் கைஸ் அந்த கார்பனேஸு. எனக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆர்க்கில் எப்படி கைஸ், இது புதுசாக பிறந்த குட்டி கைஸ். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ ஹேட்ச் பண்ணி எடுத்தோம். போன பாட்டில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு அது போன பாட்டு, எனக்கு இது 2 மணி நேரம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கைஸ் ஹேட்ச் ஆகி வந்தான். அட பாவிடி, என்னடா இப்படி ஆகி போச்சு கைஸ். போச்சு கைஸ். கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம். டிலோ ப்ராசஸும் போச்சு. ஆர்க்கில் இதெல்லாம் சகஜம்தான், டைனோலாம் செத்து போகிறது. ஓகே கைஸ், விடுங்க. ஆனால் குட்டி டைனோ போய் சேர்ந்துச்சு. இந்த வீடியோ நம்ம இந்த இடத்துலையும் முடிச்சுக்கலாம். கொஞ்சம் சேட் மூமெண்ட் போட்டு வந்துடுறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஆனால் ரொம்ப இதுதான் அபசகுணம் மாதிரி இருக்குது. ஸோ அப்போல்லாம் சொல்ல முடியாது. பட் இந்த இடத்துல வீடியோ நான் ஆல்ரெடி எண்டு தான் பண்ணலான்னு இருந்தேன். பட் ஒரு பெரிய ஒரு ட்ராஜிக் ஆகி போச்சு. சரி விடுங்க, அதை பார்த்துக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்லாம் வந்துகிட்டே இருக்கேன். ஸோ அடுத்த வரைக்கும் பார்க்குற வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதோட சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா பாய், see you.